ஒரு முறை இது போல் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வறுத்து அரைச்சி காரசாரமாக இருக்கக்கூடிய கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இந்த வறுத்து அரைச்ச கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் போட்டு வறுத்துக்கலாம். தனியா இது போல் வாங்கி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 20 காஞ்ச மிளகாய், அதாவது வர மிளகாய் இருக்கு இல்லையா, அதை விதைகளை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். விதைகளோடு போட்டுறக்கூடாது, ரொம்ப காரமாக போயிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் விதைகள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த கூடு மட்டும் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு தீயை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்லா இது போல் கலர் செவந்து வாசனை வரும். அதுக்கப்புறமா அடுப்பை அமர்த்திக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கோழி குழம்பு நான் எதில் செய்ய போகிறேன் அப்படின்னா, சுத்தமான நல்லெண்ணெயில் செய்ய போகிறேங்க. பொதுவாகவே கோழி குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில் செஞ்சால் அந்த சூட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். நான் சமீப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய நல்லெண்ணெய் தான். நம்ம எதுக்காக இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது டைஜஷனுக்கு, அதே போல் பிளட் ப்ரெஷருக்கு, அதே போல் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுத்தமாக மரச்செக்கில் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே அடுத்த நாளே உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் நல்லெண்ணெயை 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் போல், அதாவது ஒரு 10 பல் பூண்டு, சின்ன இன்ச்சு சைஸில் இஞ்சி, இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கோழி குழம்பு எப்போவுமே சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம், இந்த பூண்டு எல்லாமே நல்லா வறுப்பட்டு இது போல் கலர் செவந்து வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற இந்த மசாலாவில் கொஞ்சம் போல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். மஞ்சத்தூள் இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், நம்ம குழம்பு வைக்கும்போது கூட சேர்க்கலாம். இப்போது பொடியை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மரச்செக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி இதை சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பொடியை எண்ணெயிலே வச்சு ஃப்ரை பண்ணி ஆயில் பிரிஞ்சு அதோடைய வாடை எல்லாமே போய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாமே இந்த மசாலாவில் அந்த சிக்கனில் படணும். இப்போது இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொடியை நம்ம அரைச்சி சேர்த்தோம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 ml போல் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்கு நம்ம தயிர் தாங்க சேர்க்குறோம், தக்காளி இதில் சேர்க்கக்கூடாது. புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் போல் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 2 விசில் விட்டுருங்க. கோழி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ 2 விசில் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கும்போதே அவ்வளோ வாசனை கமகமன்னு இருக்குது. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு அமர்த்தும் போது கொஞ்சம் போல் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. இதை சுட சுட சாதம் கூட அல்லது இட்லி, தோசை, இடியாப்பம்,
சப்பாத்தி பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு வாட்டி இது போல் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.